எப்போதும் சாம்பார் புளிக்குழம்புன்னு வச்சு போர் ஆகிடுச்சா? வாங்க அப்போ இந்த குருமா குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? கடாயில் பட்டை, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய், இலையெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயத்தை வந்து ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டு வதக்கிக்கோங்க. அப்புறம் வந்து தக்காளி, இதுக்கு புளி போட மாட்டோம், அதனால் ஒரு தக்காளி வந்து ஒரு 3 தக்காளி எடுத்துக்கோங்க. இப்போ காய் வந்து ஃப்ரெஷ்ஷாக என்கிட்ட இருந்துச்சு, நேற்றுக்கு சந்தையில் வாங்கினது. ஸோ நான் எல்லா காயிலையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டேன். இந்த குருமாக்கு வந்து முக்கியமாக முள்ளங்கி, அவரைக்காய் இதெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட ஸ்ப்ரவுட்ஸும் இருந்துச்சு, அதனால் ஸ்ப்ரவுட்ஸ் கொஞ்சம் போட்டுட்டேன். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், அவ்வளோ ஹெல்தி பேக்குடு குழம்புன்னு கூட சொல்லலாம். அப்புறம் கொஞ்சோண்டு சாம்பார் தூள், மல்லித்தூள் போடணும், நான் அதை எடுக்க மறந்துட்டேன். ஸோ மல்லித்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு காய் வேகணும் இல்லையா, அதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 3/4 வேக்காடு அது வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு வந்து இந்த தேங்காய் மசாலா ரெடி பண்ணிடலாம். தேங்காய் ஒரு அரை மூடி எடுத்திருக்கேன், சின்ன தேங்காய் தான். சோம்பு, பூண்டு ஒரு 4-5 பூண்டு, அவ்வளோதான். இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சிருங்க. இப்போ ஒரு 3/4 வேக்காடு வெந்துருச்சு காயெல்லாம். இப்போ வந்து அந்த தேங்காவை ஊற்றிடலாம். நீங்கள் தேங்காய் பால் ஊற்றினாலும் ஓகே தான். தேங்காய் ஊற்றினா கொஞ்சம் குவான்டிட்டி நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ மிக்ஸி கழுவி அதையும் ஊற்றியாச்சு. இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு கொதிக்க விட்டேன். ஓப்பன் பண்ணால் மூடியா அவ்வளோ அரோமா சூப்பராக வீடே கமகமன்னு இருந்துச்சு. அந்த மட்டன் குருமா ஸ்மெல் எப்படி இருக்கும் அப்படி இருந்தது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கன்சிஸ்டன்சி இன்னும் வேணும்னா கூட இன்னும் கொஞ்சம் தேங்காய் கூட போட்டுக்கோங்க. இதுக்கு நல்ல கேரட் பீன்ஸ் பொரியலை வச்சு அப்பளம் சுட்டு சாப்பிட்டா செம்மையாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் பாய் டூடல்ஸ்.